வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து யுஎஸ் டாலருக்கு நிற்கிறான இந்தியா மதிப்பு வந்து ஒரே நாளில் 51.51% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்று வந்து 92 போயிட்டுருக்குது. 92 92 ரூபா 30 பைசா போயின்னு இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி அப்படியே சரியான வீழ்ச்சியாகி 91.50, அதாவது ₹1 வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதாவது நேற்று வந்து ₹92 இருந்தது, இன்றைக்கி வந்து ₹91. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு பொறுத்தளவு. ஏன்னா இந்தியன் கரன்சி நல்ல வலுவாயின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா இன்றைக்கியான ஷேர் மார்க்கெட்டும் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸும் சென்செக்ஸும் நல்ல க்ரோத்து கொடுத்ததுனால நல்லா போயின்னு இருக்குது இன்றைக்கி. ஆல்ரெடி இதே மாதிரி தான் உச்சம் வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஹை வந்து 92.19 பைசா, ₹92.19 வந்திருக்குது. இந்த வருஷம் ஜனவரி மாதம் லாஸ்ட்டில் வந்துருச்சு. அதை இன்றைக்கியான ஹையை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வீழ்ச்சியை யூஎஸ்க்கு வந்து நம்ம திருப்பி அடிச்சிருக்கோம். இன்றைக்கி பங்கு சந்தை வந்து 1.6% நிஃப்டி வந்து அதிகமானதுனால இன்றைக்கி வந்து நம்மளோட இந்தியாவோட கரன்சி நல்ல வலுவாக இருக்குது. இது ஒரு நல்ல ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் ஃபாரின் இன்வெஸ்டரு 8200 கோடி இந்தியா பங்கு சந்தையில் அவங்க வந்து விற்று லாபத்தை சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்படி இருந்தாலுமே நம்மளோட கரன்சி வந்து 50 பைசா வந்து வலுவானதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி டிஐஐ 12,000 கோடிக்கு ஒரே நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் காரணமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் இந்தியாவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் மூவ்.